11 வயதுடைய சிறுமியிடம் 3 முறை தகாத முறையில் நடந்து கொண்டதற்காக இளம் போமோ ஒருவர் திரங்கானு சுக்காய் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டார். நீதிபதி வான் சுஹைலா மொஹம்மட் முன்னிலையில் வாசிக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளை மறுத்து 20 வயதுடைய மொஹம்மட் அடிக் அல்பாப் ஜைனுடன் விசாரணை கோரினார். ஜனவரி 31ஆம் தேதி பின்னிரவு 1 மணிக்கு பண்டார்சரி பண்டியில் உள்ள வீடொன்றில் அச்சிறுமியிடம் தகாத முறையில் நடந்து கொண்டதற்காக 2017 சிறார்களுக்கு எதிரான பாலியல் குற்றச்செயல் சட்டம் பிரிவு 14A கீழ் முதல் குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டது. குற்றம் நிரூபிக்கப்பட்டால் 20 ஆண்டுகளுக்கு மேற்போகாத சிறை தண்டனையும் பெரும்படியும் விதிக்கப்படலாம். சென்ற மாதம் ஜனவரி நடுவில் அதே இடத்திலும் அதே நேரத்திலும் இதே குற்றங்களை புரிந்ததற்காக சிறார்களுக்கு எதிரான பாலியல் குற்றச்செயல் சட்டம் பிரிவு 14D கீழ் 2வது மற்றும் 3வது குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இவ்வழக்கு தொடர்பான விவரங்களையும் சமூக அறிக்கையையும் பெறுவதற்கு மார்ச் 13ஆம் தேதி தீர்ப்பை ஒத்திவைத்துள்ள அதே வேளையில் மொஹம்மட் அடிக் அல்பாபிற்கு நீதிபதி வான் சுஹைலா ஒவ்வொரு குற்றச்சாட்டிற்கும் 4000 ரிங்கிட் ஜாமீன் விதித்தார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.